இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. வெல்கம் டு டிபி ட்ரோல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, படம் கிடையாது, உண்மை கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கேள்வி கேட்கறதுனா என்ன வேணா ராஜாட்ட கேட்கலாம் நினைக்கிறேன். யூ ஸ்டாப் திஸ் சாப்டர். இல்லைன்னா மண்ட ஒரு தினுசா இருக்க அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா சார். இங்க 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 சார். ஐயோ ஓப்பனிங் இருக்குன்னு வருது. திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places. சார் வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க போராட்டம் பண்ண வேண்டியது கர்நாடக அரசை எதிர்த்தா இல்லது திமுகவை எதிர்த்தா? நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. அந்த மேடையில நீங்க 19 நிமிஷம் பேசியிருந்தீங்க. அந்த 19 நிமிஷமும் திமுகவை எதிர்த்து மட்டும் தான் பேசுனீங்களே ஒழிய கர்நாடக அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பேசிக்கலாம். நான் ஒரு நார்த் இந்தியன். பேசணும்னு ஏன் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நான் பேச மாட்டேங்கிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். You feel that ராஜா is a fool? கரெக்டா சொன்னீங்க. ஒருத்தர் ஒரு வயசுல ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு திராவிட தலைவர்கிட்ட கருப்பு சட்டக்காரங்கள்ட்ட யார்கிட்டயா போங்க, ஏன்னா 2 வயசுல நீ டிராயரே போடாம அம்மனமா தானே இருந்த, இப்ப ஏன் வேட்டி கட்டுறேன்னு கேள்வி. இல்ல சார், அதுக்கு நம்ம பொருத்தவே முடியாது. ஆமா சார். சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். இல்ல இப்போ நீங்க போராட்டம் பண்ணலாம், உங்களோட உரிமை. நீங்க யாரை எதிர்த்து வேணாலும் பண்ணலாம். நாங்க தான் இருக்கோம், இருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு. இப்போ அந்த போராட்டம் யாரை எதிர்த்து? ஏன் எதுக்கணும்? கோரிக்கையா நம்ம வைக்கிறோம். இங்க பாருங்க, கட்சி தலைவர் அதுக்கு கமிட்டி போட்டிருக்காரு. ரிசல்ட் வர்றவரை கூட உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அறிவாளி அடிமைகளுக்கு பொறுமை இருக்காதா? இல்ல சார், கேள்வி கேட்டா அறிவாளி அடிமை தானே இந்த தமிழ்நாடு ஹோல் மீடியா. நீங்க எதிர்த்துங்கிற இந்த அரசியலே இந்த திராவிட மைண்ட் செட், குறுகிய மூளைன்னு தமிழ்லையும் தெளிவா சொல்றேன். இல்ல சார், ஒரு இஷ்யூ வருது, தான் சொல்லிட்டேனே, அது இஷ்யூ இல்லையா? இன்னைக்கு கேள்வி கேட்கறதுனா என்ன வேணா ராஜாட்ட கேட்கலாம் நினைக்கிறேன். யூ ஸ்டாப் திஸ் சாப்டர். இல்ல சார், நோ ஸ்டாப். பிஜேபி பத்தி பேசினா நீங்க திமுக பத்தி பேசுறீங்க. பிரிவினைவாத மைண்ட் செட்ங்கறேன். இல்ல யூ கைண்ட்லி சேஞ்ச் த மைண்ட் செட் ஆஃப் ஆன்டி மோடி மைண்ட் செட்டா மாத்துங்க. யூ கைண்ட் क्या करते हैं? I can't answer you. You क्या are बोल anti-Indian. क्या बोल है? ஆன்டி மோடி மைண்ட் செட்டா மாத்துங்க. நான் தானா மோடி? இருந்துட்டு போங்க. முதல்ல ஆன்டி மோடி மைண்ட் செட்டா மாத்துங்க. இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்துங்க. ஐ அம் நாட் ப்ரிப்பேர் டு ஆன்சர். யூ ஆர் ஆன்டி இண்டியன். யூ ஆர் ஆன்டி இண்டியன். புழுவினி, பொய் சொல்லி ஓட்ட திருடுறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இதெல்லாம் திராவிட இயக்கங்களுடைய கொள்கை. ஆனா புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, சமீப காலங்கள்ல இந்த மாதிரியான குற்ற பின்னணி உடையவங்களை அதிகமா சேர்ற கட்சி பிஜேபின்னு. 67 ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம்னு சொன்னாங்க. மக்களோட பிக் பாக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாளாவது ஒரு இடத்துலயாவது 3 படி போட்டாங்களா? அதே திமுக கூட 2001ல நீங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சிங்க. திமுகவின் தயவில் நீங்க எம்எல்ஏ ஆனதால தான் இந்த கேள்வி கேட்டேன். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. நான் 67 68 இருக்கும். காரைக்குடியில காந்தி திடல்ல கார்கில் ஹே. காரைக்குடியிலே. காரைக்குடினா காரைக்குடி தமிழ்நாடு. I told கார்கில் சிட்டி தமிழ்நாடு சிட்டி மை தொகுதி சார். இல்ல, தொடர்ந்து நீங்க அரசியல்ல சார்னர் இயக்கம் மட்டும் இல்ல, தொடர்ந்து நீங்க பங்கு பெற்றாலும் கடந்த தேர்தலையும் நீங்க நின்னீங்க, ஆனா தோல்வி. எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் நின்னீங்க, தோல்வி. ஐ ஸ்டாண்ட் தேர். ஜெயிச்சியா? தோத்துட்டேன். இங்க நீங்க வந்தாலே ஜெயிக்க முடியாது, நாங்க ஜெயிக்கிறது. நீங்க ஐடியாலஜிக்காக நான் நிக்கிறேன், மக்கள் கிட்ட போகணும் அப்படின்றீங்க. ஆனா உங்க கட்சியில இருந்தே ஒருத்தர் இல்ல, செலவுக்கு கொடுத்த பணத்தை ஊழல் பண்றதுக்கு தான் ஒரு எலெக்ஷன்லயே நின்னாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்கல்ல. யார் சொன்னது? பிஜேபியோட நகர தலைவர் காரைக்குடி. லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஹே. இருக்கிற லட்ச மக்களும் எனக்கு ஓட்டு போட சொல்றாரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் காரைக்குடியில demonetization indeed happen in India है. demonetization நடந்தப்போ நான் காரைக்குடி மாத்தி கொடுத்தேன். காரைக்குடி கட்டு है, இல்லனா I nicely beat you है. சாரி. இப்போ வந்துட்டாரு. ஒண்ணு கட்டம் சரியில்லையா இல்ல ஜாதகம் போயிட்டு கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை.
நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஏன்னா தலைவர் வந்து பெரியார்னு சொல்றாரு, பிஜேபியோட நான் தலைவர். என்ன சொல்றேன்? நீங்க வந்து ஈவேரான்றது ஈவேரான்னு தான் சொல்லுவேன். நீங்க மோடியை வந்து மாண்புமிகு பாரத பிரதமர், வளர்ச்சி நாயகன், உலகத் தலைவன் அப்படிலாம் சொல்றீங்களே. வேர்ல்டு சொல்லுது, டைம்ஸ் ஆஃப் அமெரிக்கால மோடிஜியை பத்தி இப்படி ஒரு லீடரே கிடைக்க மாட்டார். இல்ல சார், நீங்க எப்படி சொல்றீங்க? ஐநா சபையில அவர் பேசும்போது அங்க வந்து உலக தலைவர்களே இல்ல, வெறும் சேரை பார்த்து பேசிட்டு இருக்காரு மோடி. சோசியல் மீடியால பகிரப்படுது. சோஷியல் மீடியா சார், சோஷியல் மீடியா பத்தி பேசாதீங்க சார் தயவு பண்ணி. நான் வந்து முத பொது வாழ்க்கைக்கு வந்தது RSS உறுப்பினரா 1964 இருந்து. ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? இந்த சோஷியல் மீடியால, சமூக வலைதளங்கள்ல உங்களை வந்து நிறைய மீம்ஸ் போட்டு நிறைய ட்ரோல் பண்ணும்போது எப்பயாவது நீங்க வந்து வேதனைப்பட்டிருக்கீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து எச் ராஜா அவர்களை சாரணர் இயக்க தேர்தலில் வெற்றி பெற சொல்லுங்க, அதுக்கப்புறம் அரசியல்ல வெற்றி பெறலாம். ஆமா, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மை சொல்றா? என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. அட என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க, என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு தேர்தலில் ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நான் அந்த தேர்தலில் நின்னதுக்கு காரணமே, அந்த தேர்தலில் அந்த அமைப்பை பயன்படுத்தி தில்லுமுள்ளு செய்த ஒருவர் தன்னோட பினாமியை நிறுத்துறார். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல சார், இப்ப வைரமுத்து ஒன்னு பேசுறாரு, அதுக்கு வந்து உங்களோட நெஞ்சு வந்து புண்படுது. அதையே கேடி ராகவன் ஒண்ணு பண்றாரு, அதுக்கு புண்படல அப்படின்னா அது நெஞ்சா இல்ல. பெரிய பகுத்தறிவாதி தமிழ்நாட்டுல ஹெச் ராஜா தான். மெய்ய பணம் பொய்ய பண்ண மாத்தீங்களா? இங்க வா. ஐயா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.